வணக்கம் நேர்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதை அப்படிங்கிற நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வும், ஆனந்தமும். இன்னும் கூட ஒரு அருமையான சிந்தனைய தான் உங்ககிட்ட நான் எடுத்துட்டு வரப்போறேன். அந்த சிந்தனை என்ன என்பதை பார்க்கலாமா? வாருங்கள்! உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதைக்குள் செல்வோம். இப்ப இத பத்தி எல்லாருக்குமே தெரிந்தாலும் கூட, நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அத கேட்குற வரைக்கும் நாம ஆ அப்படின்னு வந்துட்டு ஒரு புரிதல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போக்குலயே போக ஆரம்பிப்போம். அப்படி இல்லாம, இப்ப எதையாவது நம்ம உரிமை கொண்டாட முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டு உங்களுக்குள்ளாரையே கேட்டு பாருங்க. ஏன்னா, நீங்க எதையுமே உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிறது தெளிவா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நல்ல இடத்துல அப்படியே ஃப்ளாட் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளாட் வாங்க குறைஞ்சபட்சம் 1,00,00,000 ஆகும். அப்ப இப்ப இருக்கிற விலைவாசியில கண்டிப்பா 1,00,00,000 இருந்தா தான் ஒரு நல்ல இடத்துல வந்து உங்களால ஃப்ளாட் வாங்க முடியும். அந்த 1,00,00,000க்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமது ஃப்ளாட்டின் தரைப்பகுதி நம்முடையது அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா அதில சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னா, அது கீழ் மாடியில இருப்பவனுடைய ஒரு கூரை. அதனால அவனுக்கு சொந்தம். அவனுக்கும் அது சொந்தம் அப்படின்னு வந்துட்டு வந்துரும். சரி, நம்ம தலைக்கு மேல இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாட்ல. அந்த தலைக்கு மேல இருக்கும் கூரை நம்முடையது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு பார்த்தா, அதுவும் கூட முடியவே முடியாது. அது மேல் மாடியில இருப்பவனுடைய தரை. ஏன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ட அப்படியே வந்துட்டு நீங்க க இது கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். இப்ப மேல் மாடியில இருப்பவனுடைய அது தரை. அதாவது உங்களுக்கு தான் கூரை. ஆனா அங்க மேல இருக்கிறவனுக்கு அது தரை. அதனால அவனுக்கும் அது சொந்தமானது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இல்லையா? அதுதான் உண்மையும் கூட. சரி, வலது பக்க சுவர் நம்முடையதா? அப்படின்னு வந்துட்டு உங்களால சொல்ல முடியுமா? இந்த பாரு இந்த சுவர் என்னுடையது அப்படின்னு சொல்ல முடியுமா? சத்தியமா முடியவே முடியாது. அது அந்த பக்கம் இருப்பவனுக்கு சொந்தமானது. அதாவது அந்த அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் குடியிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் அந்த செவுரு சொந்தமானதா இருக்கும். சரி, இடது பக்க சுவரு, அதுவும் இடது பக்கம் யாராவது குடியிருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கும் சொந்தமானது. உங்களுக்குன்னு வந்துட்டு அந்த சுவர வந்துட்டு உரிமை கொண்டாடவே முடியாது. நாம பயன்படுத்துகிற படிக்கட்டுகள், லிஃப்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அவையெல்லாம் மொத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் சொந்தமானது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். சரி, நமக்குன்னு அப்பார்ட்மெண்ட் வளாகத்துல ஒரு 10 சதுர அடி இடமாவது கொடுத்திருக்கிறாங்களா? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம்னா, நிச்சயமா இல்ல அப்படிங்கிறது தான் பதில் கிடைக்கும். இடம் எல்லோருக்குமே பொதுவானது. அப்படின்னா, அந்த 1,00,00,000க்கு நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன? அப்படின்னு நமக்குள்ளார ஒரு கேள்வி வருது இல்லையா? 1500 சதுர அடி கொண்ட காலியான அந்த ஸ்பேஸ் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. அங்க உள்ளார நீங்க அந்த சதுர அடி அந்த காலியான இடம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது சொந்தம் கூட சொல்ல முடியாது. சுற்றி இருக்கும் சுவர்களோ, கூரையோ, தரையோ நம்மளது கிடையவே கிடையாது. அந்த சுவர்களுக்கு இடையே உள்ள அந்த இடம் மட்டும். அதாவது நீங்க அப்படியே வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க இல்லையா? அது மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அபார்ட்மெண்ட் வளாகத்தில உள்ள அத்தனை வசதிகளையும் நீங்க பயன்படுத்திக்கலாம், அனுபவிக்கலாம். ஆனா என்னுடையது அப்படின்னு உரிமை கொண்டாடவே முடியாது. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம் நீங்க. ஆனா வந்துட்டு அது உங்களோடது அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியாது. அதே மாரி தான் கடவுள் நமக்கு கொடுத்ததும் அதுதான். இந்த பூமியில நமக்கு வாழ்வதற்கான ஒரு இடம், ஸ்பேஸ் நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்காரு. அந்த ஸ்பேஸ்ல இருந்துட்டு உலகத்தில உள்ள அத்தனை சந்தோஷங்களையும் நம்ம ரசிச்சு அனுபவிக்கலாம், மற்றவங்களோட பகிர்ந்துக்கலாம். ஆனா, இங்க இருக்கிற எதையுமே உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிறது தான் நிஜம். கொண்டு செல்லவும் முடியாது. இது எல்லாமே வந்துட்டு என்னத்த தூக்கிட்டு போக போறோம் அப்படின்னு வந்துட்டு நம்ம பெரியவங்க வந்துட்டு சொல்லுவோம். நம்மளே கூட அப்பப்போ தத்துவத்த பேசுவோம். ஆனா வந்துட்டு அதுபடி நடக்கிறோமா அப்படின்னு பார்த்தா, அதுதான் வந்துட்டு கேள்விக்குறியா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மனசு பக்குவம் அடைஞ்சுட்டே வரும்பொழுது, கண்டிப்பா இந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, யாரோடையும் சண்டையே நம்ம போட மாட்டோம் இல்லையா? அப்படிதான் வந்துட்டு நம்ம நம்ம ஒரு பக்குவ நிலைக்கு நம்ம தான் வரணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளா வச்சுக்கலாம். என்னுடைய அம்மா எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா, அவர் அப்பாவோட மனைவி. அவருக்கு தான் சொந்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்தது. சரி, அம்மா அப்பாவுக்காவது சொந்தமா அப்படின்னா, அதுவும் இல்ல. அதாவது அம்மா அப்பாவுக்காவது சொந்தமா அப்படின்னு கேட்டா, அதுவும் இல்ல. அவர் இன்னொருவருடைய மகள். அப்பளம் தான் வந்துட்டு உங்க அப்பாவுக்கு மனைவி. தாத்தாவுக்கு தான் அது சொந்தம் அப்படின்னு சொல்லலாம். தாத்தாவும் தனியா சொந்தம் கொண்டாட முடியாது. காரணம் பாட்டிக்கும் அதில சம பங்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்படி இந்த பூமியில இருக்கிற ஒரு துரும்பு கூட நமக்கு சொந்தமானதே இல்லைங்க. நாம இங்கு நிரந்தரமா இருக்க போவதும் கிடையாது. பிறகு அப்புறம் ஏன் பிற மனிதர்களோட போட்டி, பொறாமை, கோபம், வெறுப்பு, வஞ்சம், சுயநலம் இது எல்லாமே ஏன் இருந்துட்டே இருக்கு? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பேஸ்ல சந்தோஷமா நம்ம இருந்துட்டு போலாமே. சக மனிதர்களையும் நேசிச்சுட்டு தான் போலாமே. இது வந்துட்டு முடியாத கதையா என்ன? கண்டிப்பா நீங்க இத அப்படியே யோசிச்சே பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கும் வந்துட்டு ஒரு புரிதல் இருக்கும். விடிஞ்ச உடனே எல்லாத்தோடையும்
யாரோடையும் சண்டை போடாம வந்துட்டு கோவமா இல்லாம, வெறுப்பா இல்லாம, துவேஷமா இல்லாம, ஒரு புன்னகை. அது வந்துட்டு எவ்வளோ விலை போயிற போகுது. ஒரு சின்ன புன்னகை. அப்படியே வந்துட்டு உர்ருன்னு முகத்த வச்சுட்டு இருக்காம, என்னதான் வந்துட்டு பண்ண போறோம். எதையுமே சாதிக்க போறது கிடையாது இல்லையா? சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்திட்டு நிம்மதியா, ஆனந்தமா வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு உறங்கும் முன் ஒரு சிந்தனையில வந்துட்டு அழகான ஒரு தத்துவத்தையும் வந்துட்டு சிந்திக்கிற விஷயத்தையும் பார்த்தோம். இத அப்படியே ஒரு போட்டுட்டே இருங்க. அப்படியே நிம்மதியா, ஆனந்தமா எல்லா கவலைகளையும் தூக்கி போட்டுட்டு, நிம்மதியா, ஆனந்தமா தூங்க. விடியும் பொழுது மிகவும் அழகாகவும், ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே. நன்றி நேயர்களே.